ஒன்னு பேதுரு புத்தகத்துக்கு அறிமுகம். அப்போஸ்தலன் பேதுரு தான் ஒன்னு பேதுரு கடிதத்தையும் 2 பேதுரு கடிதத்தையும் எழுதினாரு. அத அவரே சொல்லிருக்காரு. முதல் கடிதத்தை பாபிலோன்ல இருந்து பேதுரு எழுதினாரு. கிட்டத்தட்ட கிபி 62ல இருந்து 64க்குள்ள இதை எழுதினாரு. சீலான்ற சில்வானோ பேதுருவோட உதவியாளரா இருந்தாரு. இவர்தான் அப்போஸ்தலன் பவுலோட ஆரம்பத்துல ஊழியம் செஞ்ச சீலாவா இருந்திருக்கணும். அப்போஸ்தலன் பேதுரு இந்த முதல் கடிதத்தை பரலோக நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவங்களுக்கு, அதாவது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தீனியாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதினாரு. அங்கிருந்த கிறிஸ்தவங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. 1 பேதுருல 5 அதிகாரங்கள் இருக்கு. முதல் அதிகாரத்துல இயேசுவோட உயிர்த்தெழுதல் அடிப்படையில பரலோக நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவங்களுக்கு புதிய பிறப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கிடைச்சிருக்கதா சொல்றாரு. அவங்க உண்மையோட நிலைச்சிருந்தா பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிற மறையாத ஆஸ்தி பரிசா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால யெகோவாவுடைய சேவையை மும்முரமா செய்யறதுக்கு அவங்க மனசை தயார்படுத்தணும், கெட்ட ஆசைகளையும் தவிர்க்கணும். 2வது அதிகாரத்துல பரலோக நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவங்க தங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஜனமாவும் ராஜ அதிகாரமுள்ள குருமார்களாவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. 3வது அதிகாரத்துல சாராள் ஆபிரகாமுக்கு கட்டுப்பட்டு நடந்த மாதிரியே மனைவி தன் கணவனுக்கு அன்போட கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி கணவரும் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த கடிதத்துல குறைஞ்சது 6 பைபிள் புத்தகங்கள்ல இருந்து பேதுரு மேற்கோள் காட்டுறாரு. அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், சங்கீதம், நீதிமொழிகள், ஏசாயா. கடவுளோட வார்த்தையை மேற்கோள் காட்டுறதன் மூலமா பேதுரு இயேசுவை பின்பற்றுறாரு, நமக்கும் ஒரு நல்ல முன்மாதிரி வைக்கிறாரு. 4வது அதிகாரத்துல கிறிஸ்து மாறியே நாமளும் கடவுளோட விருப்பத்தின்படி வாழணும்னு சொல்றாரு. பெரிய சோதனைகள் வந்தாலும் அப்படி செய்யணும்னு சொல்றாரு. அதோட ஜெப செய்ய வெடிப்போட இருக்கணும்னு சொல்றாரு. 5வது அதிகாரத்துல மூப்பர்கள் சுயநலம் இல்லாம மனத்தாழ்மையோட கடவுளோட மந்தையை மேய்க்கணும்னு சொல்றாரு. அப்புறம் கடவுள் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கறையோட இருக்கிறதுனால நம்மோட கவலைகளை எல்லாம் அவர் மேல போட்டுட சொல்றாரு. 1 பேதுரு புத்தகத்தை படிக்கிறப்போ மும்முரமா செயல்படுறதுக்கு நம்ம மனசை எப்படி தயார்படுத்தணும்னு, கணவனும் மனைவியும் ஒருத்தர் எப்படி நடத்தணும்னோ, கடவுளோட அரசாங்கத்துக்காக காத்திருக்கிறப்போ எப்படி சோதனைகளை சகிச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்குவீங்க.